ஆஸ்திரேலியாவில் சில மாதங்களுக்கு முன்பு இந்து கோவில்கள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தி கோயில்களை சேதப்படுத்தியது குறித்து செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மே மாதம் தனது ஆஸ்திரேலிய பயணத்தின் போது அந்நாட்டின் அதிபர் அந்தோனி அல்பனீஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பிரிவினைவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலியாவின் தூதரும் உயர் ஆணையருமான பிலிப் கிரீன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆஸ்திரேலியாவில் எந்தவொரு மதம் சார்ந்த விவகாரத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதைப் போலவே இந்து கோயில்கள் மீதான தாக்குதல்கள் விவகாரத்தையும் நாங்கள் தீவிரமாக கையாள்கிறோம். எங்கள் காவல்துறை, உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் இதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றனர் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பலத்த பாதுகாப்பையும் மீறி மக்களவையில் 2 நபர்கள் நுழைந்து கண்ணீர் புகைக்குண்டு வீசும் குப்பிகள் போன்ற பொருளை வீசினர். இதையடுத்து அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து முறையிட எதிர்க்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பது குறித்து இந்தியா கூட்டணி எம்பிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. அதோடு மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் வாகனங்கள், சான்றிதழ்கள், ஆவணங்கள், மின் சாதன பொருட்கள் உள்ளிட்ட உடைமைகளும் சேதமடைந்தன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்கான டோக்கன் வரும் 16ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே இன்று முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு வரும் 17ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு 2 தினங்களாக ஆய்வு செய்தது. மிக்ஜாம் புயல் பாதிப்பு குறித்த ஆய்வறிக்கை ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என மத்திய குழு அதிகாரி தெரிவித்தார். இதற்கிடையே மிக்ஜாம் புயலால் பாதிப்படைந்த மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளால் மெட்ரோவுக்கு 210 கோடி அளவுக்கு சேதம் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்ட திட்டத்தில் 15 கோடியும், 2ஆம் கட்ட திட்டத்தில் 195 கோடியும் சேத மதிப்பாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ நிறுவனம் சேத மதிப்பு கணக்கீடு செய்து தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்து உடனடியாக சகஜ நிலை ஏற்பட்டது. ஆனால் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிய காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் பெரும்பாலான வீடுகளில் டிசம்பர் மாதம் மின் கணக்கீடு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் மின் கணக்கீடு செய்யாத நுகர்வோர்கள் அக்டோபர் மாதம் கணக்கீடு செய்யப்பட்டு செலுத்தப்பட்ட அதே தொகையை செலுத்தலாம் என மின் வாரியம் தெரிவித்துள்ளது. நடைமுறையில் இல்லாத 76 பழைய சட்டங்களை ரத்து செய்ய கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ரத்து செய்தல் மற்றும் திருத்தம் செய்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா கடந்த ஜூலை 27ஆம் தேதி மக்களவையில் நிறைவேறியது. இந்த நிலையில் மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனால் 2 அவைகளின் ஒப்புதலையும் பெற்றுவிட்டது. அப்போது விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மோடி அரசு பதவிக்கு வந்த பிறகு வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் 1486 பழைய சட்டங்களை ரத்து செய்தது. தற்போது நீக்கப்படும் 76 பழைய
பழைய சட்டங்களையும் சேர்த்து மொத்தம் 1562 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று கூறினார். கேரள மாநிலத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஒற்றை இலக்கில் பதிவான தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தற்போது 3 இலக்கத்தை எட்டியுள்ளது. இதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் 230 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 949ஆக அதிகரித்துள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலங்களில் அதிக காற்று மாசு ஏற்படுவது குறித்து வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் பயிர் கழிவுகளை எரிப்பது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அடுத்த குளிர்காலம் வருவதற்குள் காற்றின் தரத்தை மேம்படுத்த முயற்சி செய்வோம் என்றும் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தை கையாள்வது குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்களில் பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கான செயல் திட்டங்கள் தயார் செய்யப்பட்டதை குறிப்பிட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இந்த செயல் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தி 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மத்திய பிரதேசத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் மாநிலத்தின் முதலமைச்சராக மோகன் யாதவ் பதவியேற்றார். இவரது தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளின்படி மாநிலம் முழுவதும் திறந்த வெளியில் முட்டை, மாமிசம் ஆகியவற்றை விற்பனை செய்ய தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களிடம் மாநில அரசின் உணவுத்துறை சார்பில் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் கூறினார். நெல்லை மாவட்டம் காவல்கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராக்கெட்களை விண்ணில் செலுத்துவதற்கு தேவையான கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிக்கப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி GSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் A-17 என்ஜினின் முதல் கட்ட சோதனை 200 வினாடிகள் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி மகேந்திரகிரி இஸ்ரோ மைய இயக்குநர் ஆசிர் பாக்யராஜ் முன்னிலையில் GSLV ராக்கெட் கிரையோஜெனிக் A-17 என்ஜின் சோதனை நடைபெற்றது. நிர்ணயிக்கப்பட்ட 200 வினாடி இலக்கை கடந்து என்ஜின் வெற்றிகரமாக இயக்கி சோதனை நடத்தப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே குளந்தரான்பட்டு ஊராட்சி மக்களுக்கு மக்கள் தொடர்பு முகாம் சுக்கிரன் விடுதி தனியார் மகாலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகள், வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல் ஆணைகள், இதர அரசின் நலத்திட்ட உதவிகள் என 551 நபர்களுக்கு 1,04,90,661 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த மக்கள் தொடர்பு முகாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள பத்தேரி புல்லுப்பள்ளி சாலையில் முன்னே சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றை இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் முந்த முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்து கொண்டிருந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த இளைஞருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்த மக்கள் அந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது அந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் அடுத்த நந்தியாலம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் சிறப்பு மனு நீதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு அரசு துறையின் மூலமாக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற சுமார் 117 பயனாளிகளுக்கு ரூபாய் 63,60,000 ரூபாய் மதிப்பிலான மாபெரும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் ஏராளமானோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களாக அமைச்சரிடம் வழங்கினர். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பெயரில் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்யும் கும்பல்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தனிப்படை போலீசார் ஈரோடு மாவட்டம் முழுவதும் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் ஈரோடு வளையக்காரர் வீதியில் உள்ள பொது கழிவறைக்குள் சிலர் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பின்னர் அங்கு சென்ற போலீசார் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை அங்குள்ள கழிவறைக்குள் நின்றவாறு ஒரு நபர் விற்பனை செய்ததை கண்டுபிடித்ததோடு கையும் களவுமாக அவரை பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர் பதுக்கி வைத்திருந்த 544 கேரள மாநில லாட்டரி சீட்டுகளையும் 42,760 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு கடலூர் தனியார் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமூக முன்னேற்றத்திற்காக கலைஞர் ஆற்றிய பங்கு என்ற தலைப்பில் மாணவ மாணவிகளிடையே பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் மற்றும் பள்ளிக் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் பேசிய மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சிவவி கணேசன், சட்டப்பேரவை நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் பேசிய மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சிவ கணேசன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.